ம். வாங்க இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். இது வந்து இட்லி கொழுக்கட்டை. எனக்கு வந்து சூடு தாங்கல. அதனால உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒழுங்கா வரல. அதனால தான் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு ரகத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ராகி கஞ்சி. அன்னைக்கு ராகி இட்லி செஞ்சேன்னா, இன்னைக்கு ராகி கஞ்சி செஞ்சிருக்கேன். 2வது வந்து நேந்திர சிப்ஸ் ஸ்நாக்ஸுக்கு கடலை. இது 2 கடையில வாங்கினது தான். 2வது வந்து நான் வந்து ஒரு டிப்ஸு சொல்லணும்னு சொன்னேன்னா, அது சின்ன டிப்ஸு தான். அதான் என்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகமும், மிளகும் நம்ம வந்து எப்பயுமே நுணுக்கி வைப்போம். அ முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு. அதோட சேர்ந்து ஒரு கல் உப்பு போட்டு நுணுக்கிட்டோம்னா, கல் உப்பும் சேர்த்து அத வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, அது வந்து உப்பு தனியா போட வேண்டியதில்ல. முட்டையில வந்து கரிக்காது. 2வது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆ ஆலங்குச்சிய பத்தி நேத்து சொன்னேன். ஆலங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து கார்லிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆலங்குச்சி வந்து என்னன்னா, "ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலங்குச்சி இவ்வளோ இது நம்ம ஸ்நாக்ஸ் செய்றது இந்த பிள்ளைங்களுக்காக தான். ஆனா, அது வந்து பல்லு வந்து நல்லா இருக்கணும். அப்ப அதனால வந்து ஆலங்குச்சியில வந்து பல்லு தேய்க்கணும். வாரத்துல ஒரு 2 நாளாவது பல்லு தேய்க்க சொல்லுங்க ஆலங்குச்சியில. பிரஷ்ஷா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிலேயே பழகிட்டதுனால. 2வது வந்து ஆயில் புல்லிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா, வாயில உள்ள கிருமி எல்லாத்தையும் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துரும். 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெயில உள்ள கிருமிய வந்து டெய்லி ஆயில் புல்லிங் பண்றதுல போயிடும். உள்ள குடிக்கும்போது வயித்துல உள்ள ஹீட் வந்து தணிஞ்சிரும். அ உள்ள வயித்துல ஒரு ஸ்பூன் குடிக்கும்போது வார்ம் வாட்டர் குடுக்கணும். இது எப்படி பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போக மாட்டேன், டியூஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்களோ, நம்ம மல்லு கட்டி போ அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறோம். அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இது செய்யாது என் பிள்ளை, அது செய்யாதுன்னு சொல்லாம, நம்ம மல்லு கட்டி இத வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, பிற்காலத்துல அவங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க நாளைக்கு அவங்களே திருப்பி கேட்பாங்க. "ஏம்மா என்னை அடிச்சாவது எனக்கு வந்து என் பல்லெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்பாங்க. ஆலங்குச்சியில எப்படி வளர்க்கும்போது எப்படி ஆகும்னா, நல்லா பல்லு உறுதியாகும். நம்ம என்னதான் பிரஷ்ல பல்லு தேய்ச்சாலும் அது என்ன ஆகும்னா, பல்லுல கொஞ்சம் மஞ்சள் படியும். அது வந்து இதில தேய்க்கும்போது வேப்பங்குச்சியில வந்து தேய்க்க மாட்டாங்க. ஏன்னா கசக்குதுன்ட்டு வந்து நம்ம என்னதான் கம்பல் பண்ணாலும் தேய்க்க மாட்டாங்க. ஆனா அதில தேய்க்கணும் தான். வேப்பங்குச்சியில தேய்க்கும்போது ஸ்மெல்லே வரமாட்டேங்குது. இது ஆலங்குச்சியில வந்து தேய்க்கும்போது அந்த கரை எல்லாமே போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சிரிக்கும்போது அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, பிள்ளைங்கலாம் கிண்டல் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து வந்து சிரிப்பாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு மல்லு கட்டி அதெல்லாம் செய்ய பாருங்க. அவ்வளோதான்.